ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சர்க்யூட் தியரியில் ஒன்லைனர் தான். இன்னும் நம்மளுக்கு எக்ஸாம் ரொம்ப நெருங்கிட்டு இன்னும் 25 டேஸ், ஒரு 30 டேஸில் இன்னும் எக்ஸாம் வரதுனால கொஞ்சம் ஒன்லைனர்ஸ் ஃபுல்லாகவே நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இப்போ சர்க்யூட் தியரி தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் ஒன்லைனர் ஃபுல்லாகவே பார்த்துட்டு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 100ஆவது 300ஆவது அந்த மாதிரி ரேஞ்சில் ஒன்லைனர் பார்த்துட்டு ஒவ்வொரு சப்ஜெக்ட் நம்ம கவர் பண்ணிட்டு போகலாம். ஓகேவா? இப்போ டிஎன்பிசியில் ஃபஸ்ட்டு ஓம்ஸ் லா ஸ்டேட்ஸ் தட் voltage is directly proportional to current V is equal to IR. explanation, ரெசிஸ்டன்ஸை கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் கரண்ட் அதிகமானால் வோல்டேஜும் ப்ரொபோர்ஷனலாக அதிகரிக்கும். V is equal to IR சர்க்யூட் தியரியில் இது ஒரு மதர் ஃபார்முலான்னு சொல்லுவாங்க. அப்புறம் SI யூனிட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்னால் ஓமு. கரண்ட் ஃப்ளோக்கு ஆப்போசிஷன் கொடுக்கும் ப்ராப்பர்ட்டி 10 ஓம் ரெசிஸ்டர். எக்ஸாம்பிள் இருக்குது, ரெசிஸ்டர்னால் ஓமு, 10 ஓம் ரெசிஸ்டர். வோல்டேஜ் V, கரண்ட் ஆம்ப்ஸ். KCL based on which law? Conservation of charge. KVL based on which law? Energy, conservation of energy. இதான் sum of voltage is equal to 0. அங்கே KCLனா sum of current is equal to 0. incoming current is equal to outgoing current. KVLனா க்ளோஸ்டு லூப்பில் ஒரு டோட்டல் வோல்டேஜ் ரைஸும் அப்புறம் டோட்டல் வோல்டேஜ் ட்ராப்பும் ஈக்குவலாக இருக்கும். லூப்பு வோல்டேஜ் KVL. ஓகேவா? கரண்ட் இன் சீரியஸ் சர்க்யூட். கரண்ட் வந்து சீரியஸ் சர்க்யூட்டில் சேமாக இருக்கும். சீரியஸ் சர்க்யூட்டில் வந்து கரண்ட் ஃப்ளோ செய்யும்போது பாத் மட்டும் இருக்கும். ஆனால் எல்லா ரெசிஸ்டர்லேயும் கரண்ட் சேம் தான். எல்லா ரெசிஸ்டர்லேயும் கரண்ட் சேமாக தான் இருக்கும். அதான் R1 = R2 = R3 அந்த மாதிரி. வோல்டேஜ் இன்ஸ் பேரலல் சர்க்யூட்டு அதில் வந்து சேமாக இருக்கும். வோல்டேஜ் பேரலல் சர்க்யூட்டில் வந்து வோல்டேஜ் சேமாக இருக்கும். கரண்ட் வந்து சீரியஸ் கனெக்ஷனில் வந்து சீரியல் சர்க்யூட்டில் வந்து கரண்ட் வந்து சேமாக இருக்கும். இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பேரலல் பிரான்ச் எல்லாமே சோர்ஸுக்கு டைரெக்டாக கனெக்ட் ஆகும். அதனால் V1 = V2 = V3. எக்ஸாம்பிளுக்கு சீரியஸ்னால் கரண்ட் சேம், பேரலல்னால் வோல்டேஜ் சேம். மெஷ் அனாலிசிஸ் பேஸ்ட் ஆன் என்ன வரும்? KVL வோல்டேஜ் லா, கன்சர்வேஷன் ஆஃப் என்ன வரும்? எனர்ஜி. ஓகேவா? KVL. KCLனா கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ். இப்போ மெஷ் அனாலிசிஸ் வந்து பேஸ்ட் ஆன் KVL. லூப் ஈக்குவேஷன் எழுதுவோம்ல, ஒவ்வொரு மெஷ்ஷுக்கும் சமேஷன் ஆஃப் வோல்டேஜ் = 0 அப்ளை செய்யணும். ஷார்ட்கட் மெஷ் = லூப் = KVL. நோடல் அனலைசிஸ் பேஸ்ட் ஆன் KCL. எக்ஸ்பிளேஷன், நோடுக்கு வர்ற கரண்ட்டு, நோட்லேருந்து வெளியே செல்லும் கரண்ட்டு. ஷார்ட்கட்டு நோடு = KCL. அது மாதிரி தெவெனின் ஈக்குவலன்ட் சர்க்யூட் கன்சிஸ்ட் ஆஃப் வோல்டேஜ் சோர்ஸ் ப்ளஸ் சீரியஸ் ரெசிஸ்டன்ஸு. ஸோ காம்ப்ளிகேட்டட் நெட்வொர்க்கை ஒரு வோல்டேஜ் சோர்ஸாகவும் ஒரு ரெசிஸ்டன்ஸாகவும் சிம்பிளிஃபை பண்ணும். தெவெனின்ஸ் = வோல்டேஜ்னு அர்த்தம். தெவெனின்ஸ் ஈக்குவலன்ட் சர்க்யூட்டு. நார்டன் ஈக்குவலன்ட் சர்க்யூட் கன்சிஸ்ட் ஆஃப் கரண்ட் சோர்ஸ் ப்ளஸ் பேரலல் ரெசிஸ்டன்ஸ். இங்கே வந்து வோல்டேஜ் சோர்ஸும் ஒரு சீரியஸ் ரெசிஸ்டன்ஸ். தெவெனின்ஸில் ஒரு வோல்டேஜ் சோர்ஸும் அது பக்கத்தில் ஒரு ரெசிஸ்டன்ஸும் இருக்கும், அவ்வளோதான். இதே நார்டான்ஸ்லேருந்துன்னா கரண்ட் சோர்ஸும் அப்புறம் வந்து பேரலாக ஒரு ரெசிஸ்டன்ஸும் இருக்கும். தெவெனினுக்கு ஆப்போசிட்டில் கரண்ட் சோர்ஸு பேரலல் ரெசிஸ்டன்ஸ் ஆக ரீப்ரசன்ட் செய்வது நார்டான்ஸ் தியரம். எக்ஸாம்பிள் இருக்குது, நார்டான்னா கரண்ட்டு, அப்புறம் வந்து என்ன ஓம்ஸ் லா V = IR, KCL நோடு கரண்ட்டு, KVLனா மெஸ்ஸு லூப்பு வோல்டேஜ், சீரியஸ்னால் கரண்ட் சேமு, பேரலல்னால் வோல்டேஜ் சேமு, மெஸ்னா யூசஸ் KVL, நோடல்னால் யூசஸ் KCL, தெவெனின்னா வோல்டேஜ் சோர்ஸ் R, நார்டான்னா கரண்ட் சோர்ஸ் R, வோல்டேஜ் சோர்ஸ் ப்ளஸ் R, கரண்ட் சோர்ஸ் ப்ளஸ் R ரெசிஸ்டன்ஸு. அடுத்து வந்து மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் இருக்குல்ல, அக்கஸ் வென் RL = R தெவெனினாக இருக்கிறப்போ மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் வந்து அக்கஸ் ஆகும். ஓகேவா? அது வந்து என்ன, லோடு ரெசிஸ்டன்ஸ் RL = தெவெனின் ரெசிஸ்டன்ஸ் RTH ஆக இருந்தால் லோடுக்கு மேக்ஸிமம் பவர் கிடைக்கும். எக்ஸாம்பிள் இருக்குது, மேக்ஸிமம் பவர் RL = R தெவெனின். அப்ளிகேஷன்ஸ் எங்கெல்லாம் யூஸ் ஆகும்னா ஆடியோ ஆம்பிளிஃபையர், இம்பிடன்ஸ் மேட்சிங். சூப்பர் பொசிஷன் தியரம் இஸ் applicable லீனியர் சர்க்யூட்ஸ் ஒன்லி. ஏன்னா ஒரு சர்க்யூட்டில் மல்டிபிள் இண்டிபெண்டன்ட் சோர்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து தனித்தனியாக அனலைஸ் பண்ணுறது செஞ்சு அதை ஆட் செய்ய தான் சூப்பர் பொசிஷன் தியரம். மேக்ஸிமம் பவர் MPTT மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் தியரம் வந்து எப்படின்னா லோ ரெசிஸ்டன்ஸ் RL = R தெவெனின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து சூப்பர் பொசிஷன்னா லீனியர் நெட்வொர்க் ஞாபகம் வச்சுக்கோங்க. பவர் கால்குலேஷன் இந்த தியரத்தில் நேரடியாக பொருந்தாது. Reciprocity theorem is applicable to linear bilateral network.
இது வந்து சூப்பர் பொசிஷன் வந்து லீனியர் சர்க்யூட்ஸ் ஒன்லி, ரெசிப்ரோக்கல் வந்து லீனியர் பைலேட்ரல் நெட்வொர்க்கில் அப்ளிகபிள் பண்ணுவாங்க. இது வந்து சோர்ஸ் மற்றும் ரெஸ்பான்ஸ் வந்து மாறாது, எந்த இன்டர்சேஞ்ச் பண்ணாலும் சேமாக தான் இருக்கும். எக்ஸாம்பிள் பேசிவ் ஆர்எல்சி சர்க்யூட் நெட்வொர்க், பேசிவ் ஆர்எல்சி நெட்வொர்க். மில்லிமேன்ஸ் தியரம் இஸ் மெயின்லி யூஸ்டு ஃபார் பேரலல் வோல்டேஜ் சோர்ஸில் தான் இது வந்து யூஸ் பண்ணுவாங்க. மில்லிமேன்ஸ் தியரம்ஸ் மெயின்லி யூஸ்டு ஃபார் பேரலல் வோல்டேஜ் சோர்ஸில் தான் யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸ்பிளேஷன், பல பேரலல் வோல்டேஜ் சோர்ஸ் வந்து இந்த சர்க்யூட் வந்து ஒரு ஈக்குவலன்ட் சோர்ஸாக சிம்பிளிஃபை செய்ய உதவுது. இது மில்லிமேன்ஸ் தியரம். மில்லிமேன்ஸ் தியரம் இஸ் மெயின்லி யூஸ்ட் ஃபார் பேரலல் வோல்டேஜ் சோர்ஸ் தான் பல பேரலல் வோல்டேஜ் சோர்ஸ் இருக்க சர்க்யூட்டை ஒரு ஈக்குவலன்ட் சர்க்யூட்டாக சிம்பிளிஃபை பண்ணும். மில்லிமேன்ஸ் பேரலல் சோர்ஸு. அப்புறம் காம்பன்சேஷன் தியரம் இஸ் அப்ளிகபிள் டு லீனியர் நெட்வொர்க்ஸ். ஒரு பிரான்ச் ரெசிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆனால் அதோட எஃபெக்ட் அனலைஸ் செய்ய பயன்படுத்தும் தியரம் யூஸ்ட் இன் நெட்வொர்க் அனலைசிஸ். ஒரு பிரான்ச்சில் ரெசிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆச்சுன்னா அதோட எஃபெக்ட் அனலைஸ் செய்ய யூஸ் ஆகிற தியரம் காம்பன்சேஷன் தியரம். இது லீனியர் நெட்வொர்க்கில் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து யூஸ்ட் இன் நெட்வொர்க் அனலைசிஸ். சப்ஸ்டிடியூஷன் தியரம் ஸ்டேட்ஸ் தட், அது வந்து என்ன, ஈக்குவலன்ட் பிரான்ச் கேன் ரீப்ளேஸ் த ஒரிஜினல் பிரான்ச். ஈக்குவலன்ட் பிரான்ச்சை வந்து கேன் ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஒரிஜினல் பிரான்ச்சாக ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. அதாவது வோல்டேஜும் கரண்ட் ரிலேஷன்ஷிப் சேமாக இருந்தால் பிரான்ச் ஈக்குவலன்ஸ் பிரான்ச்சாக ரீப்ளேஸ் பண்ணலாம். சப்ஸ்டியூஷன், அதாவது என்ன சப்ஸ்டியூஸ் பண்ணுறாங்க, வேற ஒரு பிரான்ச்சை ஈக்குவலன்ட் பிரான்ச்சாக ஒரு ஒரிஜினல் பிரான்ச்சுக்குள்ளே அதுக்குள்ளே ஈக்குவலன்ட் பிரான்ச் வச்சுக்கிட்டாங்க. அதில் வோல்டேஜும் கரண்ட்டு ரிலேஷன்ஷிப் சேம் இருந்தால் அதை ஈக்குவலன்ட் பிரான்ச்சாக ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். கீவேர்ட் ஈக்குவலன்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டு. யூனிட் ஆஃப் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் இஸ் என்ன வரும்? யூனிட் ஆஃப் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் இஸ் ஓம். இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் எக்ஸ்எல் ஈக்குவல் டு இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் இஸ் எக்ஸ் ஓம். அதோட யூனிட்டு. எக்ஸ்பிளனேஷன், இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் எக்ஸ்எல் ஈக்குவல் டு 2/FL. இதன் யூனிட் ரெசிஸ்டன்ஸ் போலவே ஓம். எக்ஸாம் இருக்கு, ரியாக்டன்ஸ்னால் ஓம். இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் அது வந்து எக்ஸல்னு சொல்லுவாங்க யூனிட் வந்து ஓமு, அதை வந்து எக்ஸ்எல் 2/FLலாம் அதோட ஃபார்முலா. அப்புறம் யூனிட் ஆஃப் கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்சிஸ், அது கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்சிஸ், அந்த ரியாக்டன்ஸ்லாம் வரதில்ல, அதோட யூனிட் எல்லாமே ஓம் தான். இது வந்து எக்ஸின்னு எடுத்துக்கிறாங்க. ஸோ 1/2FC. அங்கே வந்து இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ்க்கு வந்து எக்ஸ்எல்ஸ்க்கு 2/FL. இங்கே கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ்க்கு 1/2FC. இண்டக்டர் அப்போசஸ் சேஞ்ச் இன் கரண்ட். இண்டக்டர் வந்து அப்போஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணுறது எதுனா கரண்ட்டு. இண்டக்டர் கரண்ட்டை உடனே சேஞ்ச் ஆக விடாது, அதனால் கரண்ட் சேஞ்சை அப்போஸ் செய்யும். புரியுதா? ஒரு இண்டக்டர் வந்து எதை அப்போசஸ் சேஞ்ச் இன் கரண்ட்டை தான் அப்போஸ் பண்ணுது. ஏன்னா கரண்ட்டை வந்து சேஞ்ச் ஆக்காது, அதனால் கரண்ட் சேஞ்சை அப்போஸ் செய்யுமா. மெமரி ட்ரிக். இண்டக்டர்னால் கரண்ட்டு. ஞாபகம் வச்சுக்கணும், இண்டக்டர் கரண்ட்டை வந்து இது பண்ணணும். கெப்பாசிட்டர் அப்போசஸ் சேஞ்ச் இன், கெப்பாசிட்டர் வந்து வோல்டேஜ். இண்டக்டர்னால் கரண்ட்டு, கெப்பாசிட்டர் வந்து வோல்டேஜ் அப்போசஸ் சேஞ்ச் இன். ஏன்னா கெப்பாசிட்டர் வந்து வோல்டேஜை இன்ஸ்டண்ட்டாக சேஞ்ச் ஆக விடாதான். இன்ஸ்டன்ட் சேஞ்ச் ஆகக்கூடாது. மேக்ஸிமம் பவர் RL = R. சூப்பர் பொசிஷன்னா லீனியர் சர்க்யூட் ஒன்லி. ரெசிப்ரோட்டிஸ்னால் லீனியர் பைலேட்ரல் நெட்வொர்க்கு. மில்லிமேன்ஸ்னால் பேரல் வோல்டேஜ் சோர்ஸு. காம்பன்சேஷன்னா ரெசிஸ்டன்ஸை ரெசிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆனால் அனலைஸ் பண்ணோம். சப்ஸ்டியூஷனாக ஈக்குவலன்ட் பிரான்ச்சு. எக்ஸ்எல் யூனிட் ஓமு, எக்ஸிக்கு யூனிட் ஓமு. இண்டக்டர்னா அப்போசஸ் கரண்ட்டு, கெப்பாசிட்டர்னா அப்போசஸ் வோல்டேஜ் சேஞ்சு. 1 mark questions. Answer. Millman's which theorem is used for simply parallel voltage? Parallel voltage sourceலாம் கன்வெர்ட் பண்ணி சிங்கிள் வோல்டேஜாக கன்வெர்ட் பண்ணி மில்மேன்ஸ் தியரம். விச் எலமெண்ட் அப்போசஸ் சடன் சேஞ்ச் இன் கரண்ட்னா எனது இண்டக்டர். விச் எலமெண்ட் அப்போசஸ் சடன் சேஞ்ச் இன் வோல்டேஜ் எனது ஒரு கெப்பாசிட்டர். இண்டக்டிவ் ரியாக்ட். இப்போ நம்ம என்னென்ன சப்ஜெக்ட்லாம் பார்க்க போகிறோன்னா அடிக்கடி கேட்குற ஏசி சர்க்யூட், ரிசோனன்ஸ், அப்புறம் 3 phase டாபிக்ஸாக பார்க்கலாம். சரியா? சர்க்யூட் 3 ஒன்லைனர் பார்க்கலாம். இப்போ இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் எக்ஸ்எல் ஃபார்முலா. எக்ஸ்எல் = என்ன சொல்லியிருக்கேன், எக்ஸ்எல் = 2/FL அதான் சொல்லியிருப்பாங்க. எக்ஸ்எல் = 2/FL. ஃப்ரீக்வன்சி எஃப்னா ஃப்ரீக்வன்சி, எல்னா இண்டக்டன்ஸ்,
எக்ஸல் அப்புறம் வந்து எல் இன்க்ரீஸ் பண்ணால் எக்ஸல் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். அப்போ கெப்பாசிட்டி ரியாக்டன்ஸ் எக்ஸி இஸ் டு 1/2fc அப்படின்னா ஃப்ரீக்வன்சி அதிகரிச்சா எக்ஸி வந்து குறையும். ஏன்னா இது வந்து என்ன சொல்லலாம், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னு சொல்லியிருக்கோம். மெமரி ட்ரிக் ஃப்ரீக்வன்சி அதிகமாச்சுன்னா கெப்பாசிட்டன்ஸ் வந்து குறையும் எக்ஸி. அப்புறம் இம்பிடன்ஸ் இசட் வந்து என்னென்னா ஆன்சர் டோட்டல் அப்போசிஷனா அப்பர் டு ஏசி கரண்ட். ஏசி கரண்டில் வந்து நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸை வந்து எப்படின்னா சொல்லணும்னா இம்பிடன்ஸ் தான் சொல்லுவோம், அதான் ரியாக்டன்ஸ் இம்பிடன்ஸ் தான் சொல்லுவோம். ஏசி சர்க்யூட்டில் ரெசிஸ்டன்ஸ் ப்ளஸ் ரியாக்டன்ஸ் சேர்ந்து இம்பிடன்ஸ் உருவாகும். புரியுதா? டைரக்ட் கரண்டில் தான் நம்ம ரெசிஸ்டன்ஸ் மென்ஷன் பண்ணுவோம். ஆனால் ஏசியில் வந்து ரெசிஸ்டன்ஸ் ப்ளஸ் ரியாக்டன்ஸை சேர்ந்து இம்பிடன்ஸ் கிடைக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து இதோட யூனிட் ரெசிஸ்டன்ஸோட யூனிட் என்ன ஓமு, அதே மாதிரி ரியாக்டன்ஸுக்கு ஓமு, ரெசிஸ்டன்ஸுக்கு ஓமு. ஸோ இது ரெண்டும் காம்பினேஷன் தான் இம்பிடன்ஸ். ஸோ அதனால் நம்மளோட இந்த யூனிட் வந்து ஓமு. அப்புறம் வந்து டிசினா ரெசிஸ்டன்ஸ், ஏசினா இம்பிடன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் பவர் ஃபேக்டர் ஃபார்முலா காஸ் பை. பவர் ஃபேக்டர் என்பது வோல்டேஜ் மற்றும் கரண்ட்டுக்கு இடையேயான ஃபேஸ் ஆங்கிளை குறிக்கும். வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் இடையில இருக்க ஃபேஸ் ஆங்கிளை குறிக்கிறதா பவர் ஃபேக்டர் காஸ் பை. பவர் ஃபேக்டர் அதிகமாக இருந்தால் சிஸ்டத்தோட எஃபிஷியன்சி நல்லதான். பவர் ஃபேக்டர் ஈக்குவல் டு காஸ் பை. பவர் ஃபேக்டர் ஆஃப் பியூர் ரெசிஸ்டிவ் சர்க்யூட்டில் என்ன வரும்னா 1. பவர் ஃபேக்டர் ஆஃப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் 1 மார்க். பவர் ஃபேக்டர் ஆஃப் புவர் ரெசிஸ்டிவ் சர்க்யூட்டோட வேல்யூ என்ன 1. ரெசிஸ்டரில் வோல்டேஜ் மற்றும் கரண்ட் வந்து சேம் ஃபேஸில் இருக்கும். ஸோ ஃபேஸ் ஆங்கிள் வந்து 0. 0வோட வேல்யூ என்ன காஸ் 0வோட வேல்யூ 1. ரெசிஸ்டரில் வோல்டேஜ் மற்றும் கரண்ட் வந்து சேம் ஃபேஸில் இருக்கும். ஸோ ஃபேஸ் ஆங்கிள் 0 டிகிரி. ஸோ காஸ் 0வோட வேல்யூ 1. அட் ரெசோனன்ஸ் எக்ஸல் அண்டு எக்ஸி ஆர் ஈக்குவல். அட் ரெசோனன்ஸ் கண்டிஷனில் எக்ஸல் ஈக்குவல் டு எக்ஸி. எக்ஸ்பிளேஷன் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் ஈக்குவல் மற்றும் கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் இஸ் ஈக்குவல் ஆகும். நெட் ரியாக்டன்ஸ் 0. ஸோ எக்ஸாம்பிளுக்கு ரெசோனன்ஸ் வந்து எக்ஸல் ஈக்குவல் டு எக்ஸி. பவர் ஃபேக்டர் அட் ரெசோனன்ஸில் என்ன வரும்னா 1. பட் ரிசோனன்ஸில் எக்ஸல் எக்ஸ்யூ இண்டக்டிவ் ரியாக்டன்ஸும் கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸும் ஈக்குவல், அதாவது நெட் ரியாக்டன்ஸ் 0ன்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி பவர் ஃபேக்டர் அட் ரிசோனன்ஸ் கண்டிஷனில் 1. எக்ஸ்பிளனேஷன் ரிசோனன்ஸில் வோல்டேஜ் மற்றும் கரண்ட் ஃபேஸ் அதிகமாக இருப்பதால் பவர் ஃபேக்டர் வந்து 1. ரிசோனன்ஸில் வோல்டேஜ் மற்றும் கரண்ட் ஃபேஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால பவர் ஃபேக்டர் வந்து 1. ஃபேஸ் டிஃபரன்ஸ் இன் 3 ஃபேஸ் சிஸ்டம். ஆன்சர் வந்து ஃபேஸ் டிஃபரன்ஸ் இன் 3 ஃபேஸ் சிஸ்டத்தில் 120 டிகிரி. ஃபேஸ் டிஃபரன்ஸ் இன் 3 ஃபேஸ் சிஸ்டத்தில் வந்து 120 டிகிரி. எக்ஸ்பிளேஷனா ஆர்ஒய்பி 3 ஃபேஸ் ஒன்றுக்கொன்று 120 எலக்ட்ரிக்கல் டிஃபரன்ஸில் இருக்கும். மொத்தம் 360 டிகிரிஸ் 360 டிகிரி செல்சியஸாக 360 டிகிரியா. அதை வந்து 3 ஃபேஸும் எப்படி ஷேர் பண்ணுதுன்னா 3 ஃபேஸ் சிஸ்டத்தில் வந்து ஒவ்வொரு ஃபேஸும் 120 எடுத்துக்கிடுது. ஸோ 3 ஃபேஸ் வந்து 120 டிகிரி. ஆர்ஒய்பி 3 ஃபேஸும். அப்புறம் வந்து இன் ஸ்டார்